தேர்தல் வாக்குறுதிகள். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்துட்டாலே முன்னெல்லாம் பிரதானமாக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னாக்கும், கல்வி கடன் ரத்து, கல்வி கடன் தள்ளுபடி அப்படிங்கிற வார்த்தையை எல்லா கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலும் யூஸ் பண்ணிடுவாங்க. நீட் அனிதா மரணத்துக்கு அப்புறம் நீட் பயங்கரமாக பேசு பொருளாச்சு தமிழ்நாட்டில். நீட்டுக்கு எதிராக பயங்கரமான கருத்துக்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கல்விக்கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓரம் கட்டிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா நீட்டுக்கு எதிராக வாக்குறுதிகளை வச்சாங்க. அது எப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தள்ளுபடி பண்ணுவோம், நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பார்த்திங்கன்னா பயன்படுத்தினாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கல்விக்கடன் ரத்தாச்சா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அதே மாதிரி நீட்டும் விலக்கு கிடச்சிருச்சா, தள்ளுபடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கும் கேள்விக்குறி தான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கும், மாணவர்களை வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான், வாக்கு வங்கியாக மட்டும்தான் பார்த்து பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சோனம் வாங்சுங் பார்த்திங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடு சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்களே டெல்லியில். ஸோ அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா அவர் எப்படி பண்ணார்னா, உண்ணாவிரத போராட்டம் தானே, அறவழியில் தான் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. உடல்நிலை சரியில்லைன்னு அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா தான் இருந்திருக்காப்புல. நல்லா தான் இருக்கேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புலோட அவரை வெளியிலே விடலை. அவர் மனைவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களையும் பார்க்க அலோவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் பார்த்திங்கனாக்கா சோசியல் மீடியாவில் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா அந்த காக்ரோச் பார்ட்டிக்கு ஆதரவாக போயிருந்தார். சோசியல் மீடியாவில் மட்டுமே இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அமைதியாக இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு சோசியல் மீடியா போடுற கண்டென்ட்டை தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நீட்டுக்கு எதிராக சிஜேபி, எஸ்எஃப்ஐ இவங்கெல்லாம் இணைஞ்சு பண்ணுற அந்த போராட்டத்தை என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் மாதிரியான நடிகர்கள் வரும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை தவிர்க்க முடியலை, காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால் நியூஸுக்காக காட்ட ஆரம்பித்தாங்க. டிஎம்கே பார்ட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போது நம்ம ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிற செய்தியை காலையில் பார்த்தோம். அதே மாதிரி பிரியங்கா காந்தி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கதாகவும் செய்தியை பார்த்தோம். தொல் திருமாவளவன் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடதுசாரிகளில் சிபிஐஎம்மில் இருக்கக்கூடிய 2 எம்பி, திண்டுக்கல் எம்பியும் மதுரை எம்பியும் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல, பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா நீட் வேணாம் அப்படிங்கிறதான் இளைஞர்கள் சொல்கிறாங்க, மாணவர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கும், இப்போது இவங்க நடத்துகிற போராட்டத்தோட மெயின் காரணம் என்னன்னாக்கும், நீட் தேர்வு இருக்குல்ல, அந்த வினாத்தால் கசிவு ஏற்பட்டிருக்கு. கசிவு ஏற்பட்டதுனால பார்த்திங்கன்னா இந்த போராட்டமே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாணவனோட கல்வியே கேள்விக்குறியாக்கப்படுது அப்படிங்கிறத அந்த போராட்டமே. இதனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாத்தை பார்த்திங்கன்னா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. இது மட்டும்தான் முக்கியமான கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது. நீட்டுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தான் பெரிய ஒரு வைரலானதே. ஏன் அப்படின்னாக்கும், இப்போ குளிர்கால கூட்டத்தொடருங்கிறது பார்லிமெண்ட்டில் நடக்குது. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த விஷயம் பயங்கர வைரலாகிடுச்சு. நாடெங்கிலும் இருக்கக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே, மாணவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து டெல்லியை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறையும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்மியும் சேர்ந்து பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. பேரிகேட்லாம் வச்சு பயங்கரமாக உள்ளே யாருமே போக முடியாத அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ கலவரம் நடந்துருச்சு. இந்த கலவரத்திற்கு காரணம் யாரும் தெரியாது. மாணவர்கள் சைடில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிச்சா அல்லது பார்த்திங்கன்னா போலீஸ் சைடில் தான் ஆரம்பிக்கப்பட்டதா தெரியலை. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விசாரணை நடத்தணும். தனியாக ஒரு டீம் அமைச்சு விசாரணை நடத்தி இது யார் மேலே தவறோ அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அதில் நம்மளுக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே நடந்த போராட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னாக்க மாணவர்கள் தான். ஏன் அப்படின்னா, அவங்க தாக்குன அந்த லத்தி இருக்குல்ல, லத்தி முனையில் பார்த்திங்கன்னா
ஆணி வச்சுருந்துருக்காங்க. அந்த அடிக்கும்போது பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ரத்த வெள்ளத்தில் மாணவர்களை பார்க்க முடிஞ்சுச்சு நம்ம சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோக்களில். இது மட்டும் கிடையாது, மழை பெய்யுது, கொட்டுற மழையில் தான் வந்துட்டு அவங்க போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உணவு ஏற்பாடுகள் வெளியிலேருந்து வருது, தங்குறதுக்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணி தர்றேங்கிறாங்க. பத்தாவதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா விவசாயிகளும் சேர்ந்து போராட்டத்தில் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேற கிளம்பி போயிட்டு இருக்கதாகவும் செய்தியை நம்ம பார்த்தோம். இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நிறுவனர் அபிஜித் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு, தார்மீகமாக மன்னிப்பு கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, இந்த ப்ராட்டஸ்ட்டை வந்துட்டு உண்ணாவிரத இந்த போராட்டத்தை ஆரம்பித்தது நான் தான். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வன்முறை ஏற்படும், இந்த மாதிரி காவல்துறையோ அல்லது வந்துட்டு இராணுவமோ நம்மளை தாக்குவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எத்தனையோ பேர் பலத்த காயமடைஞ்சிட்டிங்க, இதை வந்துட்டு முழு பொறுப்பு என்னோட தான், நான் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும், உங்கள் எல்லார்ட்டையுமே வந்துட்டு தார்மீகமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நடந்த தப்புக்கு நான் தான் காரணம்னு பொறுப்பேற்றுக்கிறது. மற்றவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விளையிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் அப்படி பண்ணல, தார்மீகமாக மன்னிப்பு கேட்குறாரு. நினைக்கும் போதே ஒரு மாதிரி ஆகுது. இன்னமும் இந்த பூமியில் மனுஷங்க இருக்காங்க, மனுஷனாக நேசிக்கிற, மனுஷனாக பார்க்குற, மனுஷனோட வழிகளை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் இன்னும் இந்த பூமியில் இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அதில் சென்னையில் நடந்த போராட்டத்தில் எஸ்எஃப்ஐ மாணவர்களையும் டிஒஎஃப்ஐ இளைஞர்களையும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கும் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, ஒரு அமைதியான முறையில் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ஏன் கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஒரு கவர்மெண்ட் தப்பு பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து அதை பொறுப்பேற்றுக்கிட்டு அதற்கான விளக்கம் கொடுக்கணும். அதற்கு முழு பொறுப்பும் வந்து அவங்க தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அமைதியாக அற வழியில் போகணுன்னு நினைக்கிறவங்கள தடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. காந்தி வந்துட்டு அற வழியில் தான் போராடினார், சுதந்திரம் கிடைச்சி. எனக்கு என்னன்னு சொல்லி காந்தி விலகி இருந்தால் என்ன இருக்கும்? அதே மாதிரி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அம்பேத்கர் பார்த்துட்டு போனால் போயிட்டு போதுன்னு விலகி இருந்தால் இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிற ஒன்றே உருவாகிருக்காது. அதை உருவாக்குனது அம்பேத்கர் தான். கல்விங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, அது மனிதனோட அடிப்படை தேவை. அதை வந்துட்டு சரியான முறையில் வந்து கவர்மெண்ட்டு பண்ணியிருக்கணும். அது முறைகேடு ஆகுதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. அது வந்துட்டு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இது வரைக்கும் இளைஞர்கள் எத்தனையோ போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொழி எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், எத்தனையோ போராட்டங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போது வந்துட்டு எல்லாமே மேக்ஸிமம் அதிகபட்சம் சவுத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த போராட்டம் நார்த்தில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த தடவை சவுத் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க. சவுத்தை பார்த்து தான் எல்லாருமே பெருமைப்படுவாங்க. இந்த தடவை நார்த்தை பார்த்து எல்லாருமே பெருமைப்படுற அளவுக்கு இருக்குது. இந்த போராட்டத்தை அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் என்னென்னா, காயமடைஞ்சது இரண்டு தரப்புலையுமே இருக்குது. போலீஸ் தரப்புலையும் சரி, மாணவர்கள் தரப்புலையும் இருக்குது. ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது மாணவர்கள் தான். இந்த அபிஜித் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கும் பேட்டியில், எங்களை உள்ளே வரும்போது ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புனீங்க. அப்படி இருக்கும்போது கற்கள் எங்கேருந்து வந்துச்சு, யார் கொண்டு வந்தது, நாங்களாக கொண்டு வந்தோம், அமைதியான முறையில் தான் நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாரு. ஆமல்ல, மாணவர்கள் எங்கேருந்து கற்களை கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி கற்களை எரிகிறாங்க. இதிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காட்சிகள்லாம் நிறைய இடங்களில் பார்க்கும்போது உரிமைக்காக போராடுற அந்த பசங்க வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. அடிங்க சாருங்கள, என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது நீங்கள் விட்டுருவீங்களா? விட மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க, அடி வாங்குறாங்க, திருப்பி அடிக்கலை. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பெண்களை வந்துட்டு சில இடங்களில் வந்துட்டு சொல்ல முடியாது, வீடியோ பார்த்துருப்பீங்க, நக்கெல்லாம் வந்துட்டு சிரித்ததெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது நேம் பேஜே இல்லாமல் வந்துட்டு உள்ளே வந்து எப்படி வந்தாங்கன்னு தெரில. யூனிஃபார்ம் இல்லை, நேம் பேஜ் இல்லை, அவங்களாம் வந்து அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறதே தெரியலை. ஃபைனலாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கும், நீட்னால் அனிதா வந்துட்டு இறந்து போனாங்க, நம்மளுக்கு தெரியும். நீட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நல்லா படித்த ஒரு பொண்ணு போராடி பார்த்துட்டு இறந்துருச்சு. இந்த நீட் விலக்கு வேணும்னு சொல்லி எத்தனையோ பேர் போராடிட்டாங்க. இந்த நீட் எக்ஸாம்னால எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க.
இந்த நீட் வந்துட்டு டைரெக்டாக என்னை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 17-18 வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க படிக்க போகும்போது தான் அது பாதிக்கலாம். அப்போ வந்துட்டு என் குழந்தைங்க வந்துட்டு என்னை பார்த்து கேட்டுறக்கூடாதுல்ல, என்னப்பா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு குரல் போராட்டம் பண்ணாட்டி ஒரு குரல் கூட கொடுக்காம விட்டீங்களே அப்படின்னு அந்த ஒரு பொறுப்புணர்வோடு தான் இப்போ நான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேசாமல் விட்டேன்னா அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆயிருமோன்னு பயப்படுறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களோட கல்வி வந்துட்டு கேள்விக்குறி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் தான் நான் பேசுகிறேன். நீங்களும் பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் களத்தில் நின்று போராட முடியாட்டியும் மீடியா, சோசியல் மீடியாவிலையாவது பேசுங்க. உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். பேசுங்க, பேசி பழகுங்க, மனசில் பட்டதை பேசுங்க. தேங்க்யூ.